பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வேதாகமத்திலே மோசே என்கிற ஒரு பெரும் தலைவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பல அற்புதங்களை செய்தார். பிற்பாடு யோசுவா என்கிற தலைவர் வருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று. பல வருடங்கள் கழித்து ஒரு வாலிபன் வெதும்பிக் கொண்டிருக்கிறான். அவன் நினைத்ததெல்லாம் என்னவென்றால், மோசையோடு இருந்து அற்புதங்களை செய்தாரே, யோசுவாவோடு இருந்து அற்புதங்களை செய்தாரே, இப்பொழுது நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோமே, எங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய மாட்டாரா என்று அவன் குமுறி கொண்டிருக்கிறான். இவன் ஒரு பக்கம் எப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தரை நாம் கருத்தில் கொள்ளலாம். எலியாவுடைய வேலைக்காரன், அதாவது அவருடைய சீஷன் என்று சொல்லலாம், நம்மளுடைய எலிசா. இவர் அதே போல தான் செய்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே என்கிற ஒரு காரியம். எலியா அப்படி அற்புதங்களை செய்தாரே, இப்பொழுது எலியாவின் தேவன் எங்கே என்கிற கேள்வி எலிசாவின் மனதில் இருந்து கொண்டிருந்தது. அதே போல கிதியோன் மனதிலே, அன்றைக்கு உதவி செய்தாரே, அன்றைக்கு அற்புதங்களை செய்தாரே, அவர் எங்கே 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 இப்படி ஒரு கேள்வி உங்கள் இருதயத்தில் இருக்குமானால், அவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் எங்கே, அவர் எங்கே என்று கேட்பீர்களானால், எலிசா கேட்கும்பொழுது என்ன நடந்ததோ, கிதியோன் கேட்கும்பொழுது என்ன நடந்ததோ, அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எலிசா போய் எலியாவினுடைய சால்வை எடுத்து, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு ஒரே அடி யோர்தான் அடிக்கும் பொழுது யோர்தான் 2ஆக பிளந்து பெரிய அற்புதத்தை எலிசா செய்தார் என்று நாம் சொல்லலாம். அதே போல இங்கு ஒரு வாலிபன் இருக்கிறார். அவருடைய பெயர் கிதியோன். இவர் சொல்கிறார், எங்கே, அவர் எங்கே அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவரோடு மிக அழகாக பேசுகிறார். இது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலிருந்து ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு உரையாடல் நடக்கிறது. அதிலே தானே கர்த்தர் சொல்கிறாரு, உன்னோடே கர்த்தர் இருக்கிறார். இந்த கர்த்தருடைய தூதனானவர் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னோடே கர்த்தர் இருக்கிறார் பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி கிதியோனை பார்த்து சொல்லப்படுகிறது. அப்போதான் கிதியோன் கேட்குறாரு, நாங்கள்லாம் இப்படி அங்கலாய்க்கிறார் பயங்கரமாக, எங்களை அடிமையாக இருக்கிறோமே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலே போகும் பொழுதெல்லாம் அவர்கள் அந்நியரிடம் அவர்கள் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கே அழகாக தெய்வத்தன் சொல்கிறார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். நீ தானே அந்த அற்புதங்கள் எங்கே எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தாய், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். உன் இருதயம் தானே கர்த்தருக்காக ஏங்கி கொண்டிருந்தது, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி, நீ போ, நான் தான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் மீதியான கையிலிருந்து இஸ்ரவேலரை நீ மீட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் இந்த கிதியோன் என்ன சொல்கிறான்னா, நான் சிறிய குடும்பத்தில் பிறந்தவன், இஸ்ரேலில் என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் அப்பா ரொம்ப எளிமையானவர், என் குடும்பம் ரொம்ப சின்னது. இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். யோசுவாவோடு இருந்தார், எலிசாவோடு இருந்தார், கிதியோனோடு இருந்தார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்பொழுதுமே ஐடென்டிட்டி அப்படி நம்மளுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், அதை நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. இங்கே அவர் தப்பாக பார்க்குறாரு. கர்த்தர் சொல்கிறார், உன் கூட நான் இருக்கேன்ப்பா, இந்த பலத்தோடு நீ போ, நான் உன் கூட இருக்கிறதே ஒரு பெரிய பலன், இந்த பலன் உனக்கு போதும்ப்பா, நீ போ சொல்லும்போது இவர் அந்த கண்களோடு பார்க்காமல் கிதியோன் சொல்கிறார், என்னுடைய குடும்பம் ரொம்ப சிறியது, நான் ரொம்ப எளியவன், இப்படி பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. உங்களோடு கூட இருக்கிற பெரியவர், அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய பலனானது மிகவும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பராக்கிரமசாலிகளாக செயல்படுவீர்கள். அதை விட்டு இந்த உலகத்தில் உள்ள உங்களுடைய அடையாளங்கள், என்னுடைய தகப்பன் வீடு, என்னுடைய தாய் வீடு, எனக்கு சொந்தமானவர்கள், என்னுடைய குவாலிஃபிகேஷன், நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இதுதான் எனக்கு தெரியும், இதுதான் இப்படிப்பட்ட எனக்கு, இதுதான் என்னோட பொசிஷன், நான் இதுதான் என்னோட ஸ்டேட்டஸ் சொசைட்டியில். உங்கள் ஸ்டேட்டஸ் எப்படின்னா இருக்கட்டும், ஆனால் இந்த உலகத்தை படைத்தவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் உங்கள் ஸ்டேட்டஸே வேறு மாதிரி இருக்கும். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் பராக்கிரமசாலியாக இருப்பீர்கள். அதை கிதியோன் அறியாமல் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். நான் மோசையோடு இருந்தேன், யோசுவாவோடு இருந்தேன், நான் உன்னோடு இருப்பேன் கிதியோன் என்று சொல்லி அனுப்பி ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிடுகிறார். நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். மகா கனத்திற்குரியவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இப்பொழுது மாண்டவர் கிதியோன் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எழுந்தருள்வீராக அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று அப்பா ஸ்தோத்திரம் ஆர்ப்பரித்த பொழுது தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மீதியானரை முறியடித்தவரே, இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் விரோதமாக வருகிற எல்லா காரியங்களையும் நீர் முறியடிக்கப் போகிறீர். இவர்கள் எல்லோரும் கிதியோனை போல புறப்பட்டு நீர் இவர்களோடு இருப்பதினால் பராக்கிரமம் செய்து அடிமை தனத்தில் இருக்கிற அநேகரை மீட்டுக்கொள்ளப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னைக்குரிய ஆசீர்வாதத்தினால் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. முக்கியமாக
தைரியமாக படுக்கையில் உள்ளவர்கள் இப்படி கத்தனங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமுறல்களை அறிந்திருக்கிறீர், கண்ணீரை அறிந்திருக்கிறீர், துடைப்பீராக. நீரே அவர்களுக்கு பக்க பலமாய் இருந்து இப்படி கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்துள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். நீங்கள் உங்களோட எதிரிகளை லேசாக முறியடித்து விடுவீர்கள். மே காட் கோ வித் யூ. ஹேவ் a great day.